குட் மார்னிங் பிள்ளைகள். குட் மார்னிங் சார். மார்னிங். சரி, இப்ப இதுல பாருங்க, முதலாவது மலை வந்து பாருங்க அல்ப்ஸ் மலைத்தொடர். முதலாவது மலைத்தொடர் வந்து பாருங்க அல்ப்ஸ் மலைத்தொடர். எங்களுக்கு அல்ப்ஸ் மலைத்தொடர் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இத்தாலிக்கு மேல இருக்குது. சரிதானே? அல்ப்ஸ் மலைத்தொடர் இதுல இருக்குதா? குறிச்சுக்கோங்க, அல்ப்ஸ் மலைத்தொடர். அல்ப்ஸ் மலைத்தொடர். குறிச்சாக்கள் சொல்ல வேணுமே. ஓகே சார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குக் தொடுகடல். குக் தொடுகடல். ஓகே சார். அடுத்தது சென்ட் லாரன்ஸ் நதி இந்த இருக்குது. இதான் சென்ட் லாரன்ஸ் நதி. சென்ட் லாரன்ஸ் நதி. சென்ட் லாரன்ஸ் நதி. சென்ட் லாரன்ஸ் நதி. ஓகே சார். அடுத்தது பைக்கால் ஏரி. பைக்கால் ஏரி. ஓகே சார். அடுத்தது அட்டகமா பாலைவனம். அட்டகமா பாலைவனம். ஓகே சார். அடுத்தது மும்பை நகரம். நகரத்துக்கு எங்களுக்கு சிவப்பு கலர். மும்பை நகரம். மும்பை நகரம். மும்பை நகரம். ஓகே சார். அடுத்தது பெங்குவலா நீரோட்டம். ஒரு குளிர் நீரோட்டம் இல்லையா? பெங்குவலா நீரோட்டம். பெங்குவலா நீரோட்டம். பெங்குவலா நீரோட்டம். ஓகே சார். அடுத்தது பெல்ட் புல் நிலம்.
பெல்ட் புல்நிலம். ஓகே. அடுத்தது கேரளா. கேரளா இதுல பாருங்க, இந்தியாவின் அண்மையில் நிலச்சரிவு இடம்பெற்ற மாநிலம். இது அந்த கால பகுதிகளில் கேட்கப்பட்டிருந்தது. சரிதானே? 2022ஆம் ஆண்டு 23ஆம் ஆண்டு கால பகுதியில் பெருசா பேசப்பட்ட ஒரு விஷயம் உண்டு. நமக்கு இடங்களை மட்டும் நம்ம பாடமாக்கி எடுத்தோம்னா சரி. சரிதானே? கேரளா. கேரளா. நான் உங்களுக்கு பிள்ளைகள் அந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து ஏப்ரல் மாதம் வரையான காலப்பகுதியில் நடந்த புவியியல் நிகழ்வுகள் தொடர்பான இதுகள் தந்துட்டேன் உங்களுக்கு. இப்ப நான் உங்களுக்கு அடுத்த தர போறது வந்து பாத்தீங்கன்னா மேக்குரியது தருவேன். சரி, மே மாதத்துக்குரியது நான் உங்களுக்கு தருவேன். சரி, நாளை இன்றைய கிளாஸ்ல அதுக்குரிய பிடிஎஃப் நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். சரிதானே? ஓகே சரி, சார். அடுத்தது வந்து பாருங்க, 10வது. அண்மையில் பாரிய போராட்டம் இடம்பெற்ற தென்னாசிய நாடு எது? பாகிஸ்தான். இது நாடுகளுக்கு கருப்பு கலர்ல அடிங்க பிள்ளைகளா. சரிதானே? பாகிஸ்தான். சரி, இந்த நாடுகளை இப்ப 2024ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு பிறகுதான் பிள்ளைகள் ஃபுல்லா பிளாக் கலர்ல கலர் சட்டை காட்ட சொல்லியிருக்காங்க. ஏனென்றால், ஏன் அப்படி ஒரு காரணத்தை சொன்னவங்கன்னு சொல்லி பார்த்தால், இப்ப குறிப்பிட்ட ஒரு இடத்துல புள்ளிகளை வைத்து காட்டுற சந்தர்ப்பத்துல அது அந்த பிரதேசத்தை அந்த அந்த நாட்டுல நிறைய இடங்கள் இருக்கும் இல்லையா? அதைத்தான் அது பாயிண்ட் ஆஃப் பண்ணி காட்டுது என்ற மாதிரி அதுல அடையாளப்படுத்தப்படுதான். சரிதானே? அப்ப அதால அவங்க சொல்லியிருக்காங்க எப்படி என்றால், நீங்க அதை ஃபுல்லாகவே அந்த நாடுகளுக்கு கேட்டா அது ஃபுல்லாகவே பிளாக் கலர்ல ஃபுல்லா அடிச்சு காட்ட சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப எங்களுக்கு இப்ப ரஷ்யா வரும் என்று சொல்லி சொன்னால், சரியான ரஷ்யான்ற ஒரு நாடு அப்படி பெருசாலும் போட மாட்டாங்க. ஏன்னா அது சின்ன பிள்ளைகள்ன்ற மாதிரி தான் இருக்கும். அப்படியெல்லாம் உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க. ரஷ்யா, இந்த ஆஸ்திரேலியா, சீனா, இந்த கனடா, ஐக்கிய அமெரிக்கா, பிரேசில் இதெல்லாம் உங்கள்கிட்ட பெரும்பாலும் கேட்கறது குறைவு. சரி, அப்படி நீங்க கேட்டால், அப்படி ஒரு தப்பித்தவறி உங்கள்ட்ட கேள்விகள் கேட்டால், இப்ப ஆஸ்திரேலியா கேட்கறாங்கன்னு வைங்களேன், அப்படி கேட்டாங்கன்னா நீங்க கருத்த கலர்ல இப்படியாவது இப்படி கோடு போட்டாவது நீங்க காட்டலாம். சரிதானே? இப்ப உங்களுக்கு கலர் அடிக்கிறதுக்கு டைம் போகும் என்றால், நீங்க என்ன செய்யலாம்? இப்படி கருத்த கலர்ல இப்படி கோடு போட்டுத்தாவது, நீங்க ஃபுல்லா கோடு போட்டுத்தாவது குறித்து காட்டலாம். சரிதானே? அதுக்கும் பிழை என்றதுக்கு இல்ல. சரிதானே? ஆனால் இப்ப கலர் தட்டுறதுல அவ்வளவு பெரிய டைம் போகாதவங்களுக்கு நீங்க கலர் தட்டியே காட்டுங்க. ஆனா கோடிட்டு காட்டுறதுன்னு ஒரு பிழை இல்ல. சரிதானே? அத நீங்க இப்படி ஃபுல்லாவே இப்படி அடிச்சு காட்டிட்டு போடுறதுலயும் அவங்க பிழை இல்லன்னு சொல்லியிருக்காங்க. சரியா பிள்ளைகள்? ஓகே ஓகே சார். சார். ஓகே. சரி. எங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 2011 இருந்தது 2024ஆம் ஆண்டு வந்திருக்கிற அந்த புக்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. நாங்க அதையும் முடிக்க வேண்டி இருக்குது. சரி, அந்த புக்ஸையும் எடுத்துக்கொள்ளுங்க. சரி, நான் நினைக்கிறேன் இதுல 2011ஆம் ஆண்டு பார்த்தோமா சகரா? ஏன் பிள்ளை? 2019 ஓல்டு சிலபஸ் பார்க்கணும் சார். பார்க்க வேணும். சரி. இதுல பாருங்க, 2019ஆம் ஆண்டு பழைய கால வினாப்பத்திரங்கள்ல வந்திருக்கிற இந்த இலங்கையினுடைய வானிலை காலநிலை சார்ந்த வினாப்பகுதிகள், அதாவது உலகினுடைய வானிலை காலநிலை, இலங்கையினுடைய வானிலை காலநிலை சார்ந்த வினாப்பகுதிகள் 2024ஆம் ஆண்டு ஆக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த வானிலை காலநிலை என்ற பகுதிகள் போடப்பட்டிருந்தது. அதுலயும் 34% பிள்ளைகள் தான் இந்த வானிலை காலநிலை எடுத்தும் செய்திருந்தாங்க. அதிலேயும் குறிப்பாக ஒரு 15 புள்ளிகளை எடுத்திருக்கின்ற பிள்ளைகள் எண்ணிக்கை என்னவோ சரியான வலு குறைவாகத்தான் இருந்ததாமாம். அப்ப இந்த வானிலை காலநிலைகள்ல பிள்ளைகள் வந்து ஆர்வம் காட்டுற தன்மைகள் சரியான குறைவாக இருக்குது என்ற மாதிரி அதுல கதைச்சிருக்கிறாங்க. சரிதானே? பேப்பர் மேக்கிங்ல சில சில இடங்கள்ல போனவங்க வந்து கதைச்சிருக்காங்க. இப்ப ஒரே இடத்துல நடக்குதானே பேப்பர் மேக்கிங், இப்ப நிறைய இடங்கள்ல கதைச்சிருக்குது. அப்ப அந்த விஷயத்தையும் என்ன செஞ்சிருக்காங்க என்றால் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் பிள்ளைகள் இந்த வானிலை காலநிலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற இல்ல, என்ன காரணம், என்ன பிரச்சனை என்ற மாதிரி அந்த விஷயத்தையும் அவங்களோட கதைச்சிருக்கிறாங்க. அப்ப சில வேளைகளில உங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் வானிலை காலநிலைகளையும் திருப்ப ரிட்டர்ன் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து காணப்படுது.
அப்ப வடிவா நீங்க என்ன செய்ய வேணும்? வானிலை காலநிலைகளை முறுக்கா படிக்க வேணும். குறிப்பாக இந்த கெப்பண்ட காலநிலை, இந்த அமுக்க சுற்றோட்டங்கள், அதே நேரத்தில் வந்து இந்த அறிமுக பகுதிகள், அதையும் கொஞ்சம் நீங்க நோமலா பார்க்க வேணும். நான் சில சிங்கள பேப்பர்களை பார்த்த இடத்துல அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்றால், இந்த வானிலை காலநிலையினுடைய அறிமுக பகுதிகளையும், கெப்பண்ட காலநிலையினையும், அமுக்க சுற்றோட்டங்களையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கிறாங்க அந்த பிள்ளைகளுக்கு. அப்ப நாங்களும் இப்ப பார்ப்போம். நாங்களும் இப்ப இது முடிய செகண்ட் பார்ட் தொடர்பாக பார்ப்போம் தானே. அதுல வச்சு நான் உங்களுக்கு வானிலை, காலநிலைகளை விளங்கப்படுத்தி, அமுக்க சுற்றோட்டங்களை விளங்கப்படுத்தி, சரிதானே எல்லாம் அணு அணுவா விளங்கப்படுத்தி கொண்டு தான் அந்த பேப்பர் கிளாஸ்கள்ல போவேன். நான் திருப்பி முதல்ல இருந்தவங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி கொண்டு போவேன் அந்த பேப்பரின் அடிப்படையில. சரி. இப்ப இதுல 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியை வந்து பாருங்க. இலங்கையில் மே தொடக்கம் செப்டம்பர் வரையான காலப்பகுதியில் பெறப்படுகின்ற மழை வீழ்ச்சி எது? மே தொடக்கம் செப்டம்பர் வரையான காலப்பகுதியில கிடைக்கப்பெறுகின்ற மழை வீழ்ச்சி. எந்த மழை வீழ்ச்சியாக இருக்கும்? தென்மேல் பருவக்காற்று. தென்மேல் பருவக்காற்று மழை. தென்மேல் பருவக்காற்று மழை. நீங்க இதுல ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்கடா பிள்ளைகள் உங்களுக்கு விளங்கும். இதுல அதிகளவாக இந்த படி வீழ்ச்சி தொடர்பான வினாப்பகுதி தான் கூட கேட்கிறாங்க. நீங்க இந்த வினாப்பகுதிகளை நீங்க ஆரம்ப காலங்கள்ல இருந்து ஒப்பிட்டு பார்த்திருப்பீங்க என்றால் உங்களுக்கு அந்த விஷயம் விளங்கியிருக்கும். இவங்க கூட எம்சிக்யூல எதை கேட்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த படி வீழ்ச்சி சார்ந்த விஷயங்களை கூட கேட்கிற ஒரு நிலப்பாடு வந்து இருக்குது. அந்த படி வீழ்ச்சி காற்றுகள் இது ரெண்டு தான் அதிகமாக கேட்கிறது. இந்த வினா பகுதிகளில் கூட போய் பாத்தீங்கன்னா ஒன்று படி வீழ்ச்சி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது காற்று. இது ரெண்டு தான் கூட கேட்கிற ஒரு நிலப்பாடு ஒன்று இருக்கும். சரிதானே? பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா காற்று, இதுலயும் வந்து காற்று, இதுல வந்து மழை வீழ்ச்சி, இதுலயும் வந்து மழை வீழ்ச்சி, அடுத்தது பாருங்க இப்படிதான் கேட்டுக்கொண்டு வராங்க. இதுலயும் மழை வீழ்ச்சி, இதுலயும் மழை வீழ்ச்சி, இதுல காற்று 2015 மட்டும் காற்று, 2016 கெப்பண்ட காலநிலை, இதுல வந்து ஈரவலயங்கள், பிறகு அந்த காற்று, அமுக்க சுற்றோட்டங்கள் காற்று, பிறகு 2020ஆம் ஆண்டுல மழை வீழ்ச்சி ஃபுல்லாகவே மழை வீழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் தான். மழை வீழ்ச்சி. பிறகு 2019ஆம் ஆண்டு மழை வீழ்ச்சி. அப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வேணும். இந்த வானிலை காலநிலை எடுத்து வச்சுட்டு கட 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 கடன்னு பாடமாக்கிட்டு இருக்கிறதுல விஷயம் இல்ல. அப்ப உங்களுக்கு தெரிய வேணும். சார் சொல்லியிருக்காரு இந்த படி இப்ப மழை வீழ்ச்சின்றதுல விட படி வீழ்ச்சி. படி வீழ்ச்சி எங்களுக்கு தெரிய வேணும். நிறைய படி வீழ்ச்சி இருக்குது இல்லையா? அயன பிரதேசங்கள், இடைவெப்ப பிரதேசங்கள், முனைவு பிரதேசங்கள்ல படி வீழ்ச்சி இருக்குது. அந்த படி வீழ்ச்சி இருக்கிற எல்லா விஷயங்களையும் படிக்க வேணும். இப்ப படி வீழ்ச்சி மட்டும்தான் நான் தூக்கி படிக்கணும்ன்றது இல்ல. இப்ப உதாரணமாக உலகினுடைய படி வீழ்ச்சிகள் எப்படி இருக்குது அந்த விஷயத்தை படிக்க வேணும். இலங்கையினுடைய படி வீழ்ச்சிகள் எப்படி இருக்குது அதை படிக்க வேணும். அடுத்தது நீரியல் வட்டத்துல படி வீழ்ச்சி இருக்குது அதையும் படிக்க வேணும். இப்ப படி வீழ்ச்சி இருக்கிற எல்லா விஷயங்களையும் படிவா கிளியராக நீங்க படிச்சீங்கன்றால் சிம்பிளா செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது காற்று. காற்றுக்களை பொறுத்த வரைக்கும் நாங்க இலங்கையினுடைய காற்றுக்கள் எப்படி இருக்குது, உலகினுடைய காற்றுக்கள் எப்படி இருக்குது, சுற்றோட்டங்கள் எப்படி இருக்குது அந்த விஷயங்களையும் ஒருக்கா படிக்க வேணும் நீங்க. அடுத்தது கெப்பட்ட காலநிலை. கெப்பட்ட காலநிலை மிக மிக இலகு. உங்களுக்கு கெப்பட்ட காலநிலை வருதுன்னு சொன்னால் இடங்கள் எந்தெந்த இடங்கள்ல இருக்குது என்ற விஷயம் தான் உங்களுக்கு வரும். நான் பெரும்பாலும் முதல் உங்களுக்கு படிப்பிக்கும் போது அந்த இலங்கை உலக படத்தை வச்சுக்கொண்டு அந்த ஒவ்வொரு இடங்களும் அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த அயன பிரதேசங்கள் அயன பிரதேச AF AM AW இது மூணு தான் உங்கள்ட்ட கூட கேட்பாங்களா. அப்ப அந்த பிரதேசங்கள் எந்தெந்த இடங்கள் இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு ஒரு உலக படத்தை வச்சுக்கொண்டு விளங்கப்படுத்தி இருக்கிறேன். சரி, அப்ப அதன் அடிப்படையில் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இதுகளை விளங்கி வச்சிருக்கணும். அப்ப வானிலை காலநிலைக்கு நீங்க MCQக்கு தயாராகும் போது பிள்ளைகள் 3 விஷயத்தை எப்படியுமே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 3 விஷயம் தான். ஒன்று கெப்பண்ட காலநிலை வடிவ ஆழமா படிக்க வேணும். படை வீழ்ச்சிகள் ஆழமா படிங்க. காற்றோட்டங்கள் அதாவது சுற்றோட்டங்களை வடிவா படிச்சு கொள்ளுங்க. இது 3 தான் உங்களுக்கு மிக அதிகமான வகைகள்ல வந்து பாத்தீங்கன்னா வினாக்கள் கேட்கப்படுறது. சரி, திருப்பி பாருங்க கெப்பண்ண காலநிலை. திருப்ப அடுத்தது கெப்பண்ண காலநிலை. கெப்பனின் காலநிலை பாகுபாட்டில் BW காலநிலை வகையினால் குறித்து காட்டப்படுவது எது வரப்போது? BW காலநிலையினால் குறித்து காட்டப்படுவது பாலைவன அல்லது வறட்சி பாலைவன வறட்சி காலநிலைகள் எங்களுக்கு தெரிய வேணும். பொதுவாக இந்த பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா கெப்பன் ABCDE என்ற 5 பிரதான காலநிலை பாகுபாடுகளை குறிப்பிட்டவர். நான் இதையும் முன்னுக்கும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். திரும்ப ஒரு ரிவிஷன் பண்ணி வர்றேன். சரிதானே? ABCDE இப்படி என்று சொல்லி சரிதானே? இப்படி 5 பிரதான காலநிலை பாகுபாடுகளை என்ன செஞ்சாருன்னா கெப்பன் மேற்கொண்டார். இதுல சிம்பிள் இந்த ABCD என்று எழுதி போட்டு என்ன செய்ய வேண்டும் என்றால் முதலாவது வந்து பாத்தீங்கன்னா அயன பிரதேசம். சரிதானே? அயன பிரதேசம் அதாவது முனைவில் இருக்கிறது இல்லையா? அது எங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னா முனைவு பிரதேசம். அயனம் முனைவு பிரதேசம். முனைவு பிரதேசம் இடையில இருக்கிறது இடைவெப்பம். இந்த C வந்து இடைவெப்பம். இடைவெப்ப காலநிலை. அயனத்துக்கும் இடைக்கும் இடைப்பட்டது வறண்ட காலநிலை. வறண்ட காலநிலை. வறண்ட காலநிலை. இடைக்கும் முனைவுக்கும் குளிர்.
வறண்ட குளிர், வறண்ட குளிர் ஞாபகம் வச்சுங்களா? சரி, வறண்ட குளிர். இது ஒரு பெரிய ஒரு மேட்டர்ன்றது இல்ல பிள்ளைகள். இது சின்ன ஒரு விஷயம் தான். வறண்ட குளிர் இப்படி ஞாபகம் வச்சுக்கொண்டீங்களா? சரி, அப்ப அயனம், இடைவெப்பம், முனைவண்டு போட்டுருவீங்க. ACD. அப்ப இங்கால வறண்ட அடுத்தது குளிர், வறண்டது அடுத்த குளிர்ன்னு சொல்லி போட்டு விட்டீங்கன்னு சொன்னால் சிம்பிளா எங்களுக்கு இந்த எழுத்துக்களின் அடிப்படையில நாங்க சிம்பிளாகவே என்ன செய்யலாம், பாடம் வாங்கி வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. ஆகவே இங்க கேட்டிருக்கிறது பி என்றது எங்களுக்கு தெரிய வேணும், வறண்ட காலநிலை. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூன்றது இங்க வந்து பாலைவனத்தை சொல்றேன். அதாவது வறண்ட பாலைவன காலநிலையை தான் இங்க BW என்றதால எடுத்து காட்டப்படுது. இது வந்து பழைய சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருந்தது, இப்ப ஏல 3 வகை இருந்தது. பிறகு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பியில வந்து 8 காலநிலைகள். அப்ப அதுகள் எல்லாம் வந்து அந்த கால பகுதிகளில் படிச்சிருக்குது. சரி, அப்ப அதனாலதான் இவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா இதனுடைய உபபிரிவுகள் போட்டிருக்காங்க. நீங்க அதுகளை படிக்க வேண்டிய தேவைப்பாடுகள் இல்ல. நீங்க பொதுவாக என்ன செஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லி சொன்னால் என்னன்னு சொல்லுங்க, இந்த AAFAMAW அது 3 காலநிலையும் படிச்சால் போதும். இதெல்லாம் எடுத்து படிச்சு குழம்பாதீங்க. திரும்ப திரும்ப சொல்ற விஷயத்தை படிவா கவனிங்க. இதுல வரப்பட்டிருக்கின்றதுக்காண்டி நீங்க படிக்க வேணாது. உங்களுக்கு வராது, போடவும் மாட்டாங்க. அப்ப அதால நீங்க AFAMAW அது 3ஐயும் படிவா விளக்கமா பாருங்க. இந்த BWA அந்த ABCDE இருக்கு தானே, அதுகளை நோமலா உங்களோட டீச்சர்ஸ் கைட்ல அதனுடைய பண்புகளை மட்டும் போட்டுங்க. அதை சும்மா நோமலா பார்த்துக்கொள்ளுங்க. மற்றபடி எடுத்து ஆழமா படிக்க வேண்டிய தேவைப்பாடுகள் எதுவும் இல்லை. சரியா பிள்ளை? ஓகே சார். ஓகே, அடுத்தது பாருங்க. திருப்ப படிவு போயிடுச்சு பாருங்க, திரும்பவும் படிவு போயிடுச்சு. இப்படிதான் மாறி 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 இதே விஷயத்தை கேட்டுக்கொண்டே இருப்பாங்க பிள்ளைகள். பாருங்க, தரப்பட்டுள்ள வழிய ஒன்றில் காணப்படும் நீராவி, நீராவினா படிவு பிடிச்சுக்குள்ள சம்பந்தப்படுற ஒரு விஷயம். நீராவியானது அதிக அளவானது அவ்வளவு கொள்ளக்கூடிய உச்ச நீராவியின் சதவீதமாக அறியப்படுவது என்னவான அழைக்கப்படும்? சாரி. அதாவது எங்களுக்கு நீராவியில, அதாவது வந்து பாத்தீங்கன்னா உச்சலகு கணிச்சம் என்றால் ஒரு நீராவியினுடைய தன்மைகள் உச்சத்தன்மைகளை கதைச்சோம்னா தண்ணீரப்பதன். வெப்பநிலை நீராவியை ஈர்த்து வைக்கிறத பத்தி கதைச்சோம் என்றால் அது சாரீரப்பதன். சரிதானே? வெப்பநிலை ஈர்த்து வச்சிருக்கிறத கதைச்சோம்னு சொன்னால் அது வந்து சாரீரப்பதன். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஈராவியினுடைய அளவீடுகளை பத்தி கதைச்சோம் என்றால் அது வந்து தண்ணீரப்பதனாக வந்து இருக்கும். மற்றதுலாம் உங்களுக்கு வராது. வெப்பம் செல்லா குளிர் இதெல்லாம் அந்த படைமண்டலம் இடைமண்டலத்துக்குள்ள இருக்கிறதான் இந்த வெப்பம் செல்லா வெப்பம், வெப்பம் செல்லா குளிர் எல்லாம் வரப்போகுது. சரிதானே? இந்த இடைமண்டலத்துக்கு போகும்போது அது வெப்பம் செல்லா குளிராக மாறும். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த படைமண்டலத்துக்குள்ள வரும்போது வெப்பம் செல்லா வெப்பம் என்ற மாதிரி வரும். நீங்க அதுகள் எல்லாம் குழம்ப வேண்டிய தேவைப்பாடுகள் அதெல்லாம் யூனிவர்சிட்டிக்குரிய மாதிரி நீங்க படிப்பீங்க. சரிதானே? ஓகே. இலங்கையின் அதிகளவு நிலப்பரப்பில் பரவி காணப்படும் காலநிலை வலயம் எது? தாழ்நில உலர் தாழ்நில உலர் வலயம் எங்களுக்கு தெரிய வேணும். குறிப்பாக வடக்கு கிழக்கு, வடக்கிலேயே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் இருக்குது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, கிழக்கு மாகாணத்துல வந்து பாத்தீங்கன்னா திருகோணமலை, அம்பாறை, மட்டக்களப்பு, இனி அனுராதபுரம், பொலனறுவை, கிட்டத்தட்ட அதிகளவான மாவட்டங்களை உள்ளடக்கி இருக்கிற ஒரு வலயம் தான் இந்த தாழ்நில உலர் வலயமாக இருக்குது. அப்ப இதாலதான் இந்த தாழ்நில உலர் வலயம் வந்து பாத்தீங்கன்னா அதிகளவான பிரதேசங்கள்ல வந்து பரவியதாக வந்து காணப்படுது இலங்கையில. சரியா பிள்ளைகள்? ஓகே சார். ஓம் சார். அடுத்தது 2021-22 ஆண்டு வறண்ட ஈரப்பதனை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற கருவி எது? வறண்ட அதாவது ஈரப்பதனை வளிமண்டல ஈரப்பதனை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற கருவி எது? எது வரப்போகுது? ஈரப்பதனை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற கருவி ஈரமானி. ஈரப்பதமானி. சரி, காற்று விஷயமானி எதுக்கு பயன்படும்? காற்றோட வேகத்தை காற்றினுடைய வேகத்தை. வெரி குட். வேகத்தை காற்றினுடைய வேகத்தை அளவிடுறது. வெப்பமானி அது எல்லாரும் சொல்லுவீங்க. வெப்பமானி எதுக்கு? வெப்பத்தால வெப்பத்தை. மலைமானி மழை. மழை. அமுக்கமானி வளிமண்டலத்தால சரிதானே? ஓகே, அமுக்கத்தால விடுறதுக்கு பயன்படுத்துவோம். சரி, இந்த அல்பிடோ என்பதனால் கருதப்படுவது யாது? இந்த வானிலை காலநிலையில சில சொற்பதங்கள் எங்களுக்கு பயன்படுத்தப்படும். முதலாவது இந்த அல்பிடோ, கொரியோலிஸ் விசை, அருவித்தாரை காற்றுகள், அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த சுற்றோட்டங்கள் இதெல்லாம் எங்களுக்கு இந்த வானிலை காலநிலைகள்ல பயன்படுத்தப்படுகின்ற சில பதங்கள். சரிதான். அந்த பதங்களின் அடிப்படையில் நாங்க என்ன செய்ய வேணும்னா சில விஷயங்களை விளங்கி வச்சிருக்க வேணும். பாருங்க, அல்பிடோ என்பதனால் கருதப்படுவது யாது? என்ன அல்பிடோ என்பது? புவியினால் வானொலிக்கு மீண்டும் சரிப்படை ஞாயிற்று கதிர்வீச்சு. எங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள், இந்த சூரியனிலிருந்து வருகின்ற இந்த ஞாயிற்று கதிர்கள் புவியில பட்டு தெறிப்படைகின்ற அந்த செயல்முறையைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் என்றால் அல்பிடோ. அந்த பட்டு தெறிப்படைகிற அந்த செயல்முறைகளை வந்து அளவிட்டு
அளவீட்டின் அடிப்படையில நாங்க கதைக்கிறது நாங்க சொல்லுவோம் வந்து அல்பிடோன்னு சொல்லுவோம். இப்ப இதுல பாருங்க, முதலாவது புவியினால் வான்வெளிக்கு மீண்டும் தெறிக்கப்படுகின்ற ஞாயிற்று கதிர்வீசல் இது வருமா? உயர் அதிகரிப்புடன் வெப்பநிலையின் வீழ்ச்சி வீதம் வருமா? புவி மேற்பரப்பில் உறிஞ்சப்படும் ஞாயிற்று கதிர்வீச்சின் அளவு வருமா? எரிமலை வெடிப்பின் போது உருவாக்கப்படும் புகைமண்டலம் வருமா? முகில் வகையெல்லாம் உறிஞ்சப்படும் ஞாயிற்று கதிர்வீசல் அலை வருமா? இதுல எது சரியானதாக இருக்கும்? முதலாவது. முதலாவது. அதாவது புவியினால், அதாவது சூரியனிலிருந்து வருகின்ற சூரிய கதிர்கள் எங்களை புவியினுடைய பட்டு தெறிப்படைந்து மீண்டும் வளிமண்டலத்துக்கு அனுப்பப்படுகிற செயல்முறையைத்தான் நாங்க இங்க அல்பிடோ என்று சொல்லுவோம். எங்களுக்கு மீண்டும் வளிமண்டலத்துக்கு அனுப்பாம விட்டால் எங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரும் பிள்ளைகள் புவியில? புவி வெப்பநிலை அதிகரிக்கும். வெரி குட். புவியினுடைய வெப்பநிலை அதிகரிக்கும். பச்சை வெட்டு வாயுக்கள் வந்து அதிகரித்து புவியில வந்து என்ன செய்யும்? அதிகளவான பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். நீர்நிலைகள் வற்றி போகும். இப்படியான செயல்முறைகள் எல்லாம் இடம்பெறும். அடுத்தது வெப்ப நழுவு வீதம். அதாவது நழுவு வீதம் என்பதன் மூலம் கருதப்படுவது யாது? என்ன நழுவு வீதம் என்றா? அதிகரிக்கும் அதிகரிக்கின்ற உயரத்திற்கு ஏற்ப வெப்பநிலை வந்து வீழ்ச்சி அடையும். எவ்வளவு வெப்பநிலை பிள்ளைகள் வீழ்ச்சி அடைந்து கொண்டு போகும்? 1000 மீட்டருக்கும் 6.4 ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.4 பாகை செல்சியஸ் வெப்பநிலை வந்து வீழ்ச்சி அடைந்து கொண்டு போகும். ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.4 பாகை செல்சியஸ் வெப்பநிலை வந்து வீழ்ச்சி அடைந்து கொண்டு போகும். 100 மீட்டருக்கு எவ்வளவு வெப்பநிலை வீழ்ச்சி அடையும்? 6.4 பாகை செல்சியஸ் வெப்பநிலை வந்து வீழ்ச்சி அடைந்து கொண்டு போகும். அயன மொன்சூன் காலநிலை காணப்படும் ஒரு பகுதி எது? அயன மொன்சூன் காலநிலை காணப்படும் ஒரு பகுதி கிழக்கு மடகஸ்கார். எது வரப்போது? கிழக்கு மடகஸ்கார். மடகஸ்கார். ஏஎம் காலநிலை பொதுவாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இவர் இந்த அயன பிரதேசங்களுக்கு இடையில வந்து பொதுவாக காணக்கூடிய ஒரு பகுதிகளாக இருப்பார். இலங்கை, இந்தியா, மடகஸ்கார், இப்படியான தாய்லாந்து, இப்படியான பகுதிகளில் வந்து கூட பரவலடைந்து காணப்படுகிற ஒரு காலநிலை வலயமாக இந்த ஏஎம் காலநிலை வந்திருக்கும். பொதுவாக நீங்க இந்த ஏஎம், ஏஎஃப்ஏடபிள்யூ இதுல கூட நீங்க இந்த எந்தெந்த இடங்கள்ல இருக்குதுன்றதை வடிவா படியுங்க. சரிதானே? அதை வச்சுதான் உங்கள்ட்ட இந்த கெப்பண்ட காலநிலையை பொறுத்த வரைக்கும் உங்கள்ட்ட வினாக்கள் வந்து வரும். அடுத்தது 2020 சொல்லுங்க. அடுத்தது 2023-24 ஆண்டு காலப்பகுதியில் கேட்கப்பட்டிருக்கிற வினா பாருங்க. இவங்களுக்கு 3 வினா வந்திருந்தது. காலநிலை மற்றும் வானிலையையும் வேறுபடுத்தி காட்டும் சரியான தெரிவு எது? வானிலை காலநிலை வேறுபடுத்தி காட்டுங்க சரியான விடை தெரிவு. வானிலை காலநிலை என்பது வளிமண்டல தோற்றப்பாடுகளின் நீண்ட கால சராசரி. வானிலை என்பது குறிப்பிட்ட பிரதேசத்தில் குறிப்பிட்ட இடம் ஒன்றில் வளிமண்டலத்தின் நிலவுகையினை குறிக்கின்றது. ஆகவே சரியான விடையாக அமைய போறது வந்து 2வது. பாருங்க, வரைவிலக்கணங்கள் எல்லாம் கேட்டு வாரது கூட. அடுத்தது 18வது. இலங்கையின் காலநிலையினை தீர்மானிக்கும் 3 உள்ளூர் காரணிகளினை சரியாக எடுத்துக்காட்டும் தெரிவு எது? முதலாவது. இலங்கை ஒரு தீவாக இருத்தல், கடலில் இருந்தான தூரம், அடுத்தது குத்துயரங்கள் இல்லையா? இதுதான் எங்களுக்கு தெரிய வேணும் காலநிலை தீர்மானிக்கின்ற இந்த உள்ளூர் காரணிகள் என்று சொல்லுவோம். கெப்பரின் காலநிலை பாகுபாட்டின்படி அயன சவன்னா காலநிலை காணப்படுகின்ற 2 பகுதிகள் எங்கெங்க இருக்குது? அயன சவன்னா காலநிலை தாய்லாந்து மற்றும் மடகஸ்கார் வடமேற்கு கரையோரம். வடமேற்கு கரையோரங்கள். பொதுவாக இந்த ஏடபிள்யூ காலநிலைகளை பொறுத்த வரைக்கும் கரையோர பகுதிகளில் மிகவும் அதிகமாக பரவலடைந்திருக்கின்ற ஒரு பகுதி தான் இந்த ஏடபிள்யூ காலநிலையாக வந்திருக்குது. பெரும்பாலும் இந்த முறை உங்களுக்கு வரக்கூடியது ஏஎஃப் காலநிலைகள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து இருக்குது. ஏஎஃப் காலநிலை எங்க பரவி இருக்குதுன்ற மாதிரி உங்களுக்கு வரலாம். இந்த முறை உங்களுக்கு எம்சிக்கு பகுதிகள் நல்ல லேசாக போடக்கூடிய லேசாக தான் பெறும் உங்களுக்கு. ஆனா செகண்ட் பகுதி தான் கொஞ்சம் உங்களுக்கு வச்சு சுத்தி வளைக்க போறாங்க. அது மட்டும் வடிவா விளங்குது. ஏனென்றால் நேரடி கேள்விகள் எல்லாம் புவியியலை பொறுத்த வரைக்கும் கேட்டுட்டாங்க. அப்படி அவங்க கேட்க வேணும் என்றால் ஒன்று வந்த கேள்விகளை திருப்பி ரிட்டர்ன் பண்ணி கொண்டு வர வேணும், அல்லது கொஞ்சம் சுத்தி வளைச்சு அதை கொஞ்சம் வித்தியாசமாக முடிவு பண்ணி போடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து வரும். அப்ப நீங்க அந்த என்னன்னு சொல்றது, சில விஷயங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஆழமா போய் யோசிச்சு எழுதக்கூடிய வகையில வந்து நீங்க பழக்கப்பட்டுக் கொள்ள வேணும் உங்களை. சரிதானே? அப்படித்தான் இந்த முறை உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து இருக்குது. அடுத்தது 2024 ஆண்டு கால பகுதிகளில் வந்திருக்கிற வினா பின்வரும் தெரிவுகளில் எது இலங்கையில் 5000 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெறும் 3 அமைவிடங்களை சரியாக எடுத்து காட்டுகிறது? எது வரப்போகுது? எது வரப்போகுது? யட்டியாந்தோட்ட மாலிப்படை. சரிதானே? ஓகே.
இதுல 2024ஆம் ஆண்டுகள் என்ன படிச்சாங்க பெருசா அந்த முன்னுக்கு வந்தது எல்லாம் வந்திருக்காது. நான் இதுகளுக்கு சொன்னேன் பிள்ளைகள், உங்களுக்கு பிள்ளைகள் மலை வீழ்ச்சி சார்ந்த வினாப்பகுதிகள் தான் வரும். வடிவா மலை வீழ்ச்சிகளை ஒருக்கா வடிவா நீட்டா படிச்சு கொள்ளுங்க. ஆனா எப்படி வரும்ன்றது எங்களுக்கு தெரியாது. ஆனா கேள்விகள் கட்டாயம் வரும், வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்குது, கட்டாயம் வரும் என்ற மாதிரி சொன்னேன் நான். ஆனா இதுகளுக்கு எப்படி கேட்டிருந்தாங்க மலை வீழ்ச்சியை, இலங்கையினுடைய மலை வீழ்ச்சியை இப்படி போட்டிருந்தாங்க பாத்தீங்களா. இந்த முறை பெரும்பாலும் பிள்ளைகள் உங்களுக்கு வரக்கூடிய பகுதியாக எது இருக்கும் என்று சொல்லி பார்த்தால், பெரும்பாலும் இந்த சுற்றோட்டங்கள், அமுக்க சுற்றோட்டங்கள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்க எதுக்கு கூட முக்கியத்துவப்படுத்தி படிக்க வேணும் என்றால், இந்த அமுக்க சுற்றோட்டங்கள் இலங்கையில எப்படி இருக்குது, அது எப்படி வந்து பரவல் அடைந்திருக்குது, இந்த விஷயங்களை தான் பிள்ளையை நீங்க கூட முக்கியத்துவப்படுத்தி படிக்க வேணும். சரிதானே? ஓகே சார். ஓகே கூட அந்த அமுக்க சுற்றோட்டங்கள் அதுக்குள்ள படிங்க. ஏன்னா அதுதான் வேற இல்ல. அடுத்தது இந்த சூறாவளி, அது நம்ம இயற்கை இனத்துங்கள்ல பார்ப்போம். இந்த சூறாவளிகள் எந்தெந்த இடங்கள்ல இருக்குது, அப்படியான விஷயங்கள் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்குது. கூட இந்த முறை நீங்க அந்த அமுக்க சுற்றோட்டங்களை கொஞ்சம் கூட பாருங்க. படிவீழ்ச்சி எங்களுக்கு வாரது. அடுத்தது கெப்பண்ட காலநிலைகளையும் ஒருக்கா நீங்க என்ன செய்ய வேணும், பார்த்துக்கொள்ள வேணும், கெப்பண்ட காலநிலையையும். அடுத்தது இலங்கையின் அந்த இலங்கையின் இடைவெப்ப வலய காலநிலையின் பிரதான பண்புகள் என்ன? சரி, இது வந்து கெப்பட்ட காலநிலையில கேட்டிருக்காங்க நினைக்கிறேன். இடைவெப்ப வலய காலநிலையின் பிரதான பண்புகளில் ஒன்று என்ன? எது வரப்போது? இடைவெப்ப வலய காலநிலையினுடைய பிரதான பண்பு நடுத்தர மலர்ச்சி பருவங்களை கொண்டது. விலங்கையில. நீண்ட வறட்சி பருவங்களை கொண்டது. சரி, எங்களுக்கு தெரியும். கோடை ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விட. சரி, எங்களுக்கு தெரிய வேணும் முதலாவது இடைவெப்ப வலயம். முதலாவது இடைவெப்ப வலயங்கள் என்றா என்ன? முதலாவது இடைவெப்ப வலயங்கள் முதலாவது எப்படி இருக்கும், அந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வேணும். இப்ப எங்களுக்கு தெரிய வேணும் அயன பிரதேசங்கள் இருக்குது, இடைவெப்ப பிரதேசங்கள் இருக்குது, முனைய பிரதேசங்கள் இருக்குது இல்லையா? 3 பிரதான பிரதேசங்கள் இருக்குது. இந்த இடைவெப்ப பிரதேசங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரிய வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதிக குளிரும் இருக்காது, அதிக என்னன்னு சொல்றது, மழை வீழ்ச்சியும் இருக்காது, அதிக அளவான வெப்பநிலையும் வந்து இங்கே இருக்காது. அப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமதன்மையான ஒன்றுல தான் வந்து இங்க கூட வந்து காணப்படும். சரிதானே? அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா மழை வீழ்ச்சி வந்து நடுத்தரமாகத்தான் இருக்கும். அதிக அளவான மழை வீழ்ச்சியும் இருக்காது, அதிகுறைவான மழை வீழ்ச்சியும் இருக்காது, அதிக வெப்பமும் இருக்காது, அதிக மழை வீழ்ச்சியும் இருக்காது. அப்ப இதால வந்து பாத்தீங்கன்னா இங்க நடுத்தரமான மழை வீழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் தான் இருக்குது. இது வந்து கெப்பண்ட காலநிலையில வரும். ஒருக்கா பாத்தீங்கன்னா விளங்கும் உங்களுக்கு. சரிதானே? அதுல கெப்பன் அயன பிரதேசங்கள், இடைப்பு பிரதேசங்கள், முனைவு பிரதேசங்கள், குளிர் பிரதேசங்கள், அதனை தவிர வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா வறண்ட பிரதேசங்கள் எப்படி இவர் சொல்றார், அதனுடைய பண்புகள் எப்படி எடுத்து காட்டுறார் என்றதெல்லாம் கெப்பண்ட காலநிலையில விளக்கமா விரிவா இருக்குது. சரியா பிள்ளையே? கேளுங்க ஜோன். 22வது கேள்வி எடுங்களேன். 22வது சொல்லுங்க சார். கிழக்கு மடகஸ்கார் வந்து ஏஎஃப் காலநிலை வளையம் தான் சார். மேற்கிந்திய தீவுகள், ஆப்பிரிக்காவின் சியாரலியோன், 4வது சார் வரும். இது வந்து ஆப்பிரிக்காவின் சியார்லியோன் இல்லையா? ஓகே ஓகே ஓகே. இது ஆப்பிரிக்காவினுடைய சியார்லியோன் தான் வரும். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஏடபிள்யூ காலநிலை தான் கிழக்கு மடகஸ்கார் வரும். சரியா? இது வந்து Okay, கிழக்கு sir. மடகஸ்கார் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இது வந்து டபிள்யூ காலநிலைக்குள்ள வரும் இந்த மடகஸ்கார்கள். இந்த கிழக்கு மடகஸ்கார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி இருக்கும்னா கொஞ்சம் வெப்பநிலை கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் வந்து இருக்குது. அதனாலதான் கிழக்கு மடகஸ்கார் வராது. இங்க வந்து ஆப்பிரிக்காவின் சியார்லியோன் பிரதேசம் தான் வரும். சரி, ஓகே சார், ஓகே. சொல்லுங்க. மேற்கு மடகஸ்கார் தான் ஏடபிள்யூ, ஓ கிழக்கு வந்து ஏ. பாருங்க என்னங்க. இல்ல இல்ல கிழக்கு மடகஸ்காரும் வரும், ஏடபிள்யூக்குள்ளேயும் வரும். சரிதான்? இப்ப ரெண்டும் பொதுவாக இருக்கும். கிழக்கு மடகஸ்கார்ல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்ப மடகஸ்காரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 3 காலநிலையும் இருக்குது. ஏஎஃப்ம் இருக்குது, ஏஎம்எம் இருக்குது, ஏடபிள்யூம் இருக்குது. மடகஸ்கார்ல 3ம் இருக்குது. இங்க என்ன பிரதேசம் இங்க என்ன எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, இப்ப இந்த கிழக்கு பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இவங்க ஏடபிள்யூவும் இருக்குது, இங்க சவன்னா தன்மைகளும் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அதிக மழை வீழ்ச்சி, அதிக வெப்பநிலையும் இருக்குது. அதால வந்து நீங்க பொதுவாக நீங்க எழுதும் போது, இப்ப நீங்க விடைகளுக்கு எழுதும் போது நீங்க ஏஎஃப்ம் எழுதலாம், ஏடபிள்யூவும் எழுதலாம். அது பிழைன்றதுக்குள்ள வராது. சரிதானே? இந்த மடகஸ்காரை பொறுத்த வரைக்கும் 3 காலநிலை இருக்குது. இலங்கையை மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு மடகஸ்கார் ஒரு தீவு பகுதிகளாக இருக்குது. பொதுவாக அந்த 3 நிலையும் இருக்குது. இவங்க அந்த அந்த பகுதிகளை வேறுபடுத்தி காட்ட வேணும் என்ற ஒரு அடிப்படையில தான் வந்து அந்த கிழக்கு மடகஸ்கார், மேற்கு மடகஸ்கார் என்று சொல்லி பிரிச்சு வச்சிருக்காங்க. ஆனா எல்லாமே வந்து எல்லா காலநிலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மடகஸ்கார்ல வந்து இருக்குது. சரிதானே? நீங்க அந்த யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னா நீங்க அந்த பகுதிகளை நீங்க கூட விளக்கப்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே?
ஓகே சார் அதை அவங்க அந்த அடையாளப்படுத்தி வேறுபடுத்தி காட்ட வேணும் என்றதுக்காண்டி உங்களுக்கு அந்த கிழக்கு மடகஸ்கார் மேற்கு மடகஸ்கார்னு சொல்லி பிரிச்சு வச்சிருக்காங்க. சரிதானே? சார் இந்த முறை எங்களுக்கு இதையும் நீங்க எதிர்பார்க்கறீங்களா இப்படி காலநிலை ஓ பிரிச்சு ஏஎஃப் பெரும்பாலும் உங்களுக்கு ஏஎஃப் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்குது. ஏஎஃப் தான் இந்த முறை பெரும்பாலும் உங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்குது. சரிதானே? அதால ஏஎஃப் காலநிலைகளை ஒருக்கா நோவலா பாருங்க நல்ல வடிவா. இந்த முறை உங்களுக்கு அப்படி கெப்பட்ட காலநிலை ஒரு வினாப்பகுதியாக வருதுன்னு சொல்லி சொன்னால் பெரும்பாலும் உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்றை குறிப்பிட்டு வச்சுட்டான் உங்கள்கிட்ட பெரும்பாலும் கேள்விகளை கேட்பாங்க. இந்த கெப்பட்ட காலநிலையில ஏஎஃப் ஏஎம்ஏடபிள்யூ அதுல ஏதாவது ஒன்றை குறிப்பிட்டு தான் கேட்பாங்க. ஏஎஃப்ஐயோ ஏஎம்ஐயோ ஏடபிள்யூயோ குறிப்பிட்டு கேட்பாங்க. இப்ப ஏஎஃப் காலநிலையின் பிரதான 3 பண்புகளை சுருக்கமாக விளக்குக, ஏஎம் காலநிலையின் 3 பண்புகளை சுருக்கமாக விளக்குக அப்படி சொல்லி உங்களுக்கு குறிப்பிடுற மாதிரி தான் உங்களுக்கு வினாக்கள் இந்த முறை வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. கெப்பட்ட காலநிலை ஒரு காலம் தனியா போட மாட்டாங்க. பெரும்பாலும் உங்களுக்கு அந்த வானிலை காலநிலை என்ற பகுதிகளோட சேர்த்து தான் உங்கள்கிட்ட போடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்குது. சரிதானே? ஓகே சார் அடுத்தது சரி. பாருங்க. சொல்லுங்க. இந்த சாரீரப்பதன் தண்ணீரப்பதனை கொஞ்சம் விளங்கப்படுத்துவோம். சரி, தண்ணீரப்பதன்ன்றது பிள்ளைகள் நீராவியினுடைய அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த நீராவிக்குள்ள காணப்படுகின்ற அந்த ஈரப்பதனை பத்தி அளவீடு முறைகள்ல கதைச்சோம்னா அது வந்து தண்ணீரப்பதன். ஒரு வெப்பநிலை இந்த நீராவிகளை உறிஞ்சி வச்சிருக்கிற தன்மைகளை பத்தி நாங்க கதைச்சோம்னா அது சாரீரப்பதன். அப்ப வெப்பநிலையோட ஈராவியை பத்தி கதைக்கிறது வந்து சாரீரப்பதன். நீராவி ஒன்றினுடைய அளவீடுகளை பத்தி கதைக்கிறது வந்து தண்ணீரப்பதனாக வந்து இருக்கும். சரிதானே? சார் ஓகே. சொல்லுங்க. இந்த பிராந்திய அமைப்புகள் இருக்குதானே சார் அதுவும் வருமா பிராந்திய அமைப்புகள் இதுவரைக்கும் வந்ததும் இல்லை. மானிட புவியியல்ல இருக்கின்ற இந்த பிராந்திய அமைப்புகள் பெரும்பாலும் வந்தது இல்லை. ஆனால் பௌதிக புவியியல்ல இருக்கிறது வாரதுக்குள்ள கூட. சரிதான், இந்த பௌதிக புவியியல் இருக்கிறது வந்து கூட வாரது. நான் அதாலதான் உங்களுக்கு அதை நான் தனியா வச்சிருக்கேன், தனியா விளங்கப்படுத்துவோம். இந்த மானிட புவியியல் இருக்கிறது எம்சிக்யூக்கு தான் கூட வாரது. சரிதானே? கூட இந்த பௌதிக புவியியல் இருக்கின்ற அமைப்புகள் வரும். மத்திய சுற்றாடல் சபைகள், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த இயற்கை பாதுகாப்பு சமவாயங்கள், சரியானே? இதுகள் தான் கூட வாரது. சரிதானே? இந்த காலநிலை மாற்றம் தொடர்பான சட்ட சமவாயம் இதுகள் தொடர்பான வினாப்பகுதி உங்களுக்கு கூட வரும். நாங்க அதை பார்ப்போம். இப்ப இப்படித்தாங்க பாங்க. இலங்கையினுடைய 3 பிரதான அமைப்புகளினை குறிப்பிட்டு சுருக்கமாக விளக்குக. இந்த அமைப்புகள்ல வந்து இலங்கையில கொண்டுள்ள தலையீடுகள் என்ன, இந்த அமைப்புகள் சரியான முறைகளை இயங்காதமைக்கான பிரதான காரணங்கள் 3 குறிப்பிட்டு விளக்குக. அப்படி என்று சொல்லி உங்கள்ட்ட வினாக்கள் போடுவாங்க. நான் உங்களுக்கு அதை கேள்வி பேப்பர்ல போட்டு இந்த முறை உங்களுக்கு நான் அதை தான் செட் பண்ணி வச்சிருக்கிறேன். சரிதானே? இந்த இலங்கையினுடைய அந்த என்னன்னு சொல்றது சூழலியல் அமைப்புகள் அதை வச்சு நான் அதுல வச்சு விளங்கப்படுத்தி நான் உங்களுக்கு அதுக்குரிய நோட்டுகள் எல்லாம் தந்து விடுவேன். நீங்க அதை அப்படியே படிச்சு பாடமாக்கிட்டு போனீங்கன்னா சரிதானே? ஓகே சார் இந்த ஈரநிலங்களும் அதே போலதான் பிள்ளைகள். நான் இந்த 2023ஆம் ஆண்டு ஆக்களுக்கு ஈரநிலங்கள் படிக்கிற சந்தர்ப்பங்கள்ல 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியில பிள்ளைகள் பேப்பர்ல 8 கேள்வியும் வரும்ன்றத வடிவா பிடிச்சாச்சு. இந்த கேள்வி தான் வரும்ன்றது வடிவா பிடிச்சாச்சு 2023ஆம் ஆண்டு ஆக்கள். அப்ப ஈரநிலங்கள்லாம் வருமன்றது வடிவா கடைசி டைம்ல எல்லாருக்கும் வடிவா தெரிய வருது. அப்ப ஈரநிலங்கள் படிப்பிக்கும் போது நான் பிள்ளைகளுக்கு அந்த கடந்த கால பாஸ் பேப்பர்ல இருக்கிறது தான் ஃபுல்லா விளங்கப்படுத்தி விட்டேன். சரிதான், அந்த கேள்வி விடையின் அடிப்படையில. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க, கடந்த கால பாஸ் பேப்பர் இருக்கிறது அப்படியே கோப்பி 2014 நினைக்கிறேன் பெரும்பாலும் வந்தது அப்படியே வெட்டி கொண்டு வந்து இவங்க 2023ஆம் ஆண்டாக்களுக்கு போட்டிருந்தவங்க. அது அப்படியே கேள்வி அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து 2023ஆம் ஆண்டாக்களுக்கு போட்டிருந்தவங்க. அதே போலதான் பெரும்பாலும் உங்களுக்கு சூழல் தொகுதிகளும். அதுல திருப்பி உங்களுக்கு புதுசா கேட்கறதுக்குரிய விஷயங்கள் இல்ல. கடந்த காலங்கள்ல வந்திருக்கிறத திருப்பி உங்களுக்கு போடக்கூடிய சந்தர்ப்பம் வரும். நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் 2019ஆம் ஆண்டு பழைய சிலபஸ்லயும் வந்து இப்படியான ஒரு வினாப்பகுதி ஒன்று போட்டிருந்தவங்க. இலங்கையினுடைய சூழல் அமைப்புகள் தொடர்பாக 2019ஆம் ஆண்டு பழைய சிலபஸ்கள்ல ஒரு வினாக்களையும் 2014ஆம் ஆண்டு காலப்பகுதியில இருக்கிற காலப்பகுதி 2014ஆம் ஆண்டு காலப்பகுதியிலையும் ஒரு வினாக்களாக இவங்கள்ட்ட கேட்டிருந்தவங்க. பாருங்க அது எப்படி கேட்டிருக்காங்கன்றத காட்டுறேன்னு பாருங்க. நீங்க இதுல பத்தி குழம்ப வேணாது. நான் உங்களுக்கு அது கடைசி டைம்ல உங்களுக்கு போற மாதிரி உங்களுக்கு நோட்டுகள் தருவேன், அதுக்குரிய நோட்டுகள் எல்லாம். பாருங்க இந்த இருக்கு 2019 2020ஆம் ஆண்டு பழைய சிலபஸ் எல்லாம் கேட்டிருந்தோங்களா? இந்த இருக்கு பாருங்க. ஸ்கிரீன் விளக்குதா பிள்ளையர்? ஆம் சார். ஓகே, இப்ப பாருங்க இது அப்படிதான் கேட்பாங்க. இலங்கையின் அரசாங்க சூழலியல் நிறுவனங்கள் 4 பெயரிடுக 2 புள்ளி. மேலே ஒன்றில் பெயரற்ற நிறுவனங்கள் ஒன்றினை தெரிவு செய்து அதன் தொழிற்பாடுகள் 3 விளக்கு 6 புள்ளி.
இலங்கை போன்றதொரு நாட்டுக்கு சூழலியல் நிறுவனங்கள் ஏன் அவசியமாகிறது என்பதற்கான 3 காரணங்களை உதாரணத்துடன் சுருக்க விளக்குக. இலங்கையில் சூழலியல் நிறுவனங்கள் எதிர்நோக்கும் 3 கட்டுப்பாடுகளை ஆராய்க. நான் இதுக்குரிய நோட்டுகள் எல்லாம் தந்து உங்களுக்கு விளங்கப்படுத்தி விடுவேன். இப்படிதான் கேள்வி வாரது கூட. சரிதானே? ஓகே சார். அடுத்த விஷயத்தை பாருங்க. சொல்லுங்க. இந்த இடை மன்சூன் காலம் என்பது என்ன சார் அது? மொன்சூன் என்றது பருவகாலம். இது அந்த முதலாம் பருவகாலம், 2ஆம் பருவகாலம் இருக்குத்தானே, அதைத்தான் இந்த இடை மொன்சூன் என்று சொல்லுவாங்க. இடை மொன்சூன் என்றது பொதுவாக முதலாம் காலநிலைகளை பொதுவாக இடை மொன்சூன் என்று சொல்லுவாங்க. முதலாம் மேற்காவுகை மலையே. சரிதானே? ஓகே சார். ஓகே. அது மொன்சூன் என்றது பருவகாலம். அந்த பருவகாலத்தை தான் மொன்சூன் என்று சொல்றது. சரியா தம்பி? ஓகே சார். ஓகே ஓகே. அடுத்தது வானிலை காலநிலை தொடர்பான செகண்ட் பாட்டுக்குரிய வினா பகுதியை பாருங்க. ஓ 13ஆம் ஆண்டுக்குரிய சிலபஸுக்கு உரியது தருவீங்களான்னு கேட்குறீங்க. நான் அது செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாததால தான் அது கிட்டத்தட்ட அரைவாசி முடிச்சிருக்கிறேன். இப்போ செய்முறை புவியியல் எல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டேன். அங்கே பகுதிய புவியியல் மாநில புவியியல் செய்ய வேண்டி இருக்குது. நான் இது முடிகிறதுக்கு இடையில் நான் உங்களுக்கு அதையும் தந்துடுவேன். அதையும் தந்து தான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி விடுவேன். நீங்கள் அதை பற்றி யோசிக்காது. இது முடிய நான் அதையும் உங்களோட கைகளுக்கு தந்துடுவேன். சரிதானே? ஓகே. வானிலை இது நகராக்கங்களும் கிடக்குது. நகராக்கங்கள் நான் எப்படியும் இன்றைக்கு லீவு தானே, எப்படியும் செய்து முடிச்சிருவேன். நகராக்கங்கள் செய்து முடிச்சிட்டு இன்றைக்கு நான் உங்களுக்கு போட்டுருவேன். நீங்க நாளைக்கு பிரிண்ட் எடுக்கக்கூடிய மாதிரி. சரி, ஓகே. பாருங்க, அடுத்தது வானிலை காலநிலை சார்ந்த வினா பகுதிகள் பாருங்க. 2011ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்திருந்தது. பொருத்தமான குறியீடுகளை பயன்படுத்தி கெப்பலின் காலநிலை பாகுபாட்டின் பிரதான காலநிலை வகைகளை பெயரிடுக. அப்ப பொருத்தமான குறியீடுகளை பயன்படுத்தி கெப்பனுடைய காலநிலை பாகுபாடுகளை வந்து பெயரிட சொல்லியிருக்காங்க. என்னென்ன இருக்குது எங்களுக்கு? A, B, C, D, E. நான் முன்பு சொன்ன மாதிரி அதே போல எழுத வேணும். A காலநிலை என்றா A காலநிலைக்கு, B காலநிலைக்கு, C காலநிலைக்கு அதுகளுக்கு போட்டு அதுக்குரிய விளக்கங்கள் என்ன செய்ய வேணும் பிள்ளைகள்? நீங்க எழுதி கொள்ள வேணும். சரிதானே? ஓகே சார். இரண்டாவது வந்து பாருங்க, தரப்பட்டுள்ள தென் மற்றும் தென்கிழக்கு ஆசிய படத்தில் கெப்பனின் உலக காலநிலை பாகுபாட்டின் பிரதான காலநிலை வகை ஒன்றின் உபவகைகளின் எல்லைகளை காட்டப்படுகின்றன. இது உங்களுக்கு தேவையில்லை. இது வந்து அந்த பழைய சிலபஸ் ஆக்குறது வந்து தேவையில்லையா? இதை நீங்க படிக்காதீங்க. உபகாலநிலைகள் எல்லாம் படிச்சு நீங்க குழம்ப வேண்டிய தேவைப்பாடுகள் இல்லை. சரிதானே? எல்லாத்தையும் படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு குழப்ப நிலை தான் வேறு. நீங்க உபகாலநிலைகளை பெரும்பாலும் மற்ற காலநிலைகளினுடைய உபகாலநிலைகள் உங்களுக்கு வராது, போடவும் மாட்டாங்க. அது பழைய சிலபஸ்கள் இருக்கிற வினா பகுதி. சரி, அடுத்தது பாருங்க. 3வது அதை அந்த உபகால நிலைகளை உண்டை பத்தி விளக்க சொல்றாங்க. அடுத்தது மேலே 3இல் உம்மால் தெரிவு செய்யப்பட்ட உபகால நிலை வகைகளில் மனித நடவடிக்கைகளை பாதிக்கின்றது என்பதனை உதாரணங்கள் தந்து விளக்க. உங்களுக்கு பி காலநிலை, சி காலநிலை, டி காலநிலை, இ காலநிலை இதுகளில் இருக்கிற உபகார நிலைகள் எல்லாம் நீங்க எடுத்து படிச்சு பாடமாக்க வேண்டிய தேவைப்பாடுகள் இல்லை. ஏ காலநிலையில மட்டும் இருக்கிற அந்த 3 காலநிலையினுடைய உபகாலநிலைகளை மட்டும்தான் நீங்க படிங்க. மற்ற இதுக்கு படிக்க வேண்டிய தேவைப்பாடுகள் இல்லை. சரிதானே? ஓகே. 2012ஆம் ஆண்டு காலநிலை மாற்றம் என்பது எதனை கருதுகிறது என்பதனை விளக்குக. காலநிலை மாற்றம் என்றா என்ன பிள்ளைகள்? காலநிலை மாற்றம் என்றா என்ன? என்ன பிள்ளைகள் காலநிலை மாற்றம் என்றா? ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துல வளமையாக காணப்பட்ட காலநிலையில மாற்றம் ஏற்படுறது. வளமையான, அதாவது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு காலநிலை பாங்குகள்ல நீண்ட காலமாக நிலவி வருகின்ற இந்த காலநிலைகள்ல ஏற்படுகின்ற ஒரு மாற்றத்தை தான் நாங்கள் காலநிலை மாற்றங்கள் என்று சொல்லுவோம். இப்ப உதாரணமாக எங்களுக்கு தெரிய வேணும். இப்ப எங்களோட கிழக்கு பகுதிகளை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் எப்படின்னு சொன்னா, கிழக்கு பகுதிகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த நவம்பர் டிசம்பர் கால பகுதிகளில் எங்களுக்கு பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா மழை பொழியும். சரியான மழையா பொழியும். நாங்க அதை மாரி காலம் என்று சொல்லி சொல்லுவோம். சரிதானே? அப்ப இந்த காலப்பகுதிகளில் மழை பொழியாம சுற்றியான வெயில் இருக்குது என்றால் அங்கு காலநிலை மாற்றம் வந்து நடைபெற்றது. ஏன்? மழை கிடைக்க வேண்டிய அந்த வளமையாக எங்களுக்கு மழை கிடைக்கிறது, ஆனா மழை கிடைக்காம வெயில் இருக்குது என்றால் அங்கு காலநிலை மாற்றம் அடைந்து விட்டது என்றுதான் அர்த்தம். வளமையாக நடக்கின்ற காலநிலைகள்ல திடீரென்று ஒரு மாற்றங்கள் இடம்பெறும் என்று சொன்னால் அதை நாங்க சொல்லுவோம் வந்து காலநிலை மாற்றம் என்று சொல்லி சொல்லுவோம். சரியா பிள்ளையே? ஓகே சார். அடுத்தது இலங்கையின் காலநிலை மூலகங்கள் 4 பெயரிட்டு தான் இந்த முறைப்படியான கேள்விதான் உங்களுக்கு வரும். காலநிலை மூலகங்கள் 4 பெயரிட்டு காலநிலை மாற்றத்தினை அடையாளம் செய்வதற்கு அக்காலநிலை மூலகங்களின் ஏதாவது ஒன்றின் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதனை உதாரணங்களுடன் ஆராய்க.
அப்ப ஒரு காலநிலை மூலகங்கள் 4 சொல்லப்படும். என்னென்ன இருக்குது காலநிலை மூலகங்கள்? வெப்பநிலை, மழை வெப்பநிலை, சமூகம், ஈரப்பதம், ஈரப்பதம். முகிலுருவாக்கம் இல்லையா? இதுல ஏதாவது நீங்க 4 சொல்லி அதுல ஏதாவது ஒன்றினுடைய முனைப்பான அம்சங்களை நீங்க விளக்க வேணும். சரியா பிள்ளைகள்? கேளுங்க சகரா. உதாரணம் தந்து விளக்கணும் எப்படி விளக்கணும்? அது என்னென்ன கருவிகள்ல பயன்படுத்தப்படுகிறது? அந்த வானிலை காலநிலை அந்த வெப்பநிலைக்கு என்ன கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது? அது எப்படி அளவீடு செய்யப்படுகிறது? அந்த விஷயங்களை வச்சுக்கொண்டு தான் நீங்க எழுத வேணும். சரிதானே? சும்மா எழுதி கொண்டு போகாம எழுத வேணும். இப்ப உதாரணமா வந்து வெப்பநிலை என்றது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணம் கொடுக்கலாம். எப்படி இலங்கையை பொறுத்த வரைக்கும் அதிகளவான வெப்பநிலையாக வந்து பாத்தீங்கன்னா 27°C அதிகமாக நிலவுகின்ற மீனை அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக உள்ளது என்று சொல்லி நீங்க பொதுவாக போட்டு என்ன செய்யலாம்? உதாரணங்களை எழுதும் போது உதாரணங்கள் கொடுத்து எழுதுறது. இப்ப பாருங்களேன், வெப்பநிலைக்கு விளக்கி சொல்றேன். இப்ப பாருங்க, வெப்பநிலை முதலாவது என்றால் என்னன்றது பதிக்கணும். திண்மம், திரவம், வாயு ஆகியவற்றில் காணப்படுகின்ற வெப்பத்தினுடைய அளவு வெப்பநிலை என அழைக்கப்படுகின்றது. இப்ப இத்தகைய வெப்பநிலையானது புவியில் ஒரே சீராக காணப்படுவதில்லை. நாடுகளுக்கு நாடு, பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபட்டவைகளாக காணப்படுகிறது. உதாரணமாக இலங்கையினுடைய சராசரி வெப்பநிலை 27°C காணப்படுகிறது. அதுவே இந்தியாவினுடைய வெப்பநிலைகளை வந்து அவதானிக்கின்ற போது 30°C விட அதிகமாக காணப்படுகிறது. அதே போன்று இலங்கையின் பிரதேசங்களினை அவதானிக்கின்ற பொழுது தாழ்நிலை ஈரவலயங்களில் 27°C வெப்பநிலையும் தாழ்நில உலர்வலயங்களில் 30°C விட அண்மைத்திருப்பதனையும் இலங்கையிலேயே அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இதுல இருந்து எங்களுக்கு இலங்கை வந்து ஒரே விதமான காலநிலைகள் வந்து வெப்பநிலை வந்து அடையாளப்படுத்த முடியாத என்ற விஷயத்தை சொல்லுவீங்க உதாரணம் கொடுத்து. பிறகு அதுக்கு பயன்படுத்தப்படுகின்ற கருவிகள், அந்த கருவிகளுக்குள்ள பயன்படுத்தப்படுகின்ற ரசாயனங்கள், பிறகு வந்து புவிக்கு எப்படி வெப்பநிலை வருகுது, அது எப்படிப்பட்ட தரிப்படைக்கிறது, அந்த அல்பிடோ இதுகளை பத்தி கதைச்சு நம்மள விளக்கி எழுதுனீங்க. சரி, சரியா பிள்ளைகள்? ஓகே ஓகே. ஆம் சார். அடுத்தது கெப்பனின் காலநிலை பாகுபாட்டின்படி அயன மழை காலநிலையின் முனைப்பான 3 அம்சங்களை சுருக்கமாக விளக்க. இங்க முனைப்பான 3 அம்சங்கள்ன்றது எதை சொல்ல வராங்க? மழை வீழ்ச்சி, வெப்பநிலை. சரி, இங்க முனைப்பான அம்சங்கள் என்று சொல்றது பிள்ளைகள் என்னத்தை சொல்ல வராங்கன்னு பார்த்தால் அந்த அதனுடைய பண்பு, அதாவது பரவல் எங்க இருக்குதுன்றதை பத்தி கதைக்க வேணும். அதனுடைய பண்புகள் எப்படி இருக்குதுன்றதை கதைக்க வேணும். அதுல இருக்கிற மனித நடவடிக்கைகளை பத்தி கதைக்க வேணும். அங்க இருக்கிற தாவர விலங்கினங்களை பத்தி கதைக்க வேணும். இதுகளை பத்தி கதைக்கிறதா முனைப்பான பண்புகள் என்று சொல்லி சொல்லுவோம். சரியா? இதுல உங்களுடைய டீச்சர்ஸ் கைட்ல சும்மா ஷோர்ட்டா தந்திருக்கிறாங்க. அது சும்மா எம்சிக்யூக்கு படிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். செகண்ட் பார்ட்டுக்கு நீங்க எழுத வேணும்னா இந்த ஹேண்ட் அவுட் இருக்கா பாருங்களேன். ஓகே சார். ஓகே சார். அடுத்தது பாருங்க. அடுத்தது இந்த அட்டவணை பாருங்க. அட்டவணை ஒன்றினை அடிப்படையாக கொண்டு மலைவீழ்ச்சி பருவத்தினை அடையாளம் செய்து அப்பருவத்துடன் இணைந்து காணப்படும் இலங்கையின் மலைவீழ்ச்சி இடஞ்சார்ந்த பரம்பல் பாங்கின் 2 அம்சங்கள் விளக்க. இது ஒரு சின்ன ஒரு விஷயங்கள். இதை பார்த்து எழுதுறது. நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ஒரு அட்டவணைக்கு எப்படி விட எழுதுறது. முதலாவது கூடிய குறைந்த பெருமானத்தை பத்தி கதைப்பீங்க. சரிதானே? இது பார்ப்போம். இதுல ஒரு ஆள்கிட்ட கேட்போம். சஹிரா சொல்லுங்க. சஹிரா, இதுல ஒரு முனைப்பான பண்புகள் ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். சஹிரா சொல்லுங்க பிள்ளை. இதுல வந்து கொழும்புல வந்து மழை வீழ்ச்சி வந்து அதிகமாக காணப்படுது. இங்க மழை வீழ்ச்சி வந்து 3500 பாகையாக வந்து காணப்படுது. மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பாகையில இருக்கிற மில்லிமீட்டரா காணப்படுது. அடுத்தது வந்து மிகவும் குறைந்த மழை வீழ்ச்சி பதிவு செய்யப்பட்ட மாவட்டமாக மன்னார் காணப்படுகிறது. இங்க வந்து 850 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரிதானே? இப்ப அந்த பிள்ளை சொன்னதை எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க. அப்ப எழுதும்போது எழுதுவீங்க. மேற்குறித்த அட்டவணையினை அவதானிக்கும் பொழுது இத்தகைய அட்டவணையின்படி அதிகளவான மழைப்பொழிவினை பெற்றுக்கொண்ட மாவட்டமாக கொழும்பு காணப்படுகின்ற அதே வேளை அங்கு பதிவு செய்யப்பட்ட மழை வீழ்ச்சியாக 3500 மில்லிமீட்டராக காணப்படுகிறது. அதே போன்று மிக குறைவான மழை வீழ்ச்சியினை பெற்றுக்கொண்ட இடமாக வந்து மன்னார் மாவட்டம் காணப்படுகின்ற அதே வேளை அங்கு பதிவு செய்யப்பட்ட மழை வீழ்ச்சியினுடைய அளவாக 850 மில்லிமீட்டராக வந்து காணப்படுகிறது. 2வது முனைப்பான பண்பை யார்கிட்ட கேட்கலாம்? சஃப்ரின் சொல்லுங்க. சஃப்ரின். அனுராதபுர மாவட்டத்துல வந்து 1250 காணப்படுது. அம்மாத்தோட்டை மாவட்டத்துல
1100 காணப்படுது. அது வந்து தளம்பல் நிலை அடைஞ்ச மாதிரி. இதுல நீங்க ஒரு மாகாணங்களை வச்சு கொண்டு கதைக்கலாம் இல்லையா? ஒரே மாகாணங்களை சார்ந்து இருக்கிற விஷயங்களையும் நீங்க இப்ப இங்க கதைக்கலாம். அப்ப மாகாணம் சார்ந்து அந்த விஷயங்களையும் இதுக்குள்ள வச்சு கதைக்கலாம். அப்படி எழுதினாலும் பிழை இல்லை, சரிதான். நீங்க ஒரு மாவட்டத்தை இன்னொரு மாவட்டத்தோட ஒப்பிட்டு காட்டி கதைக்கிறது அப்படியும் எழுதலாம். மட்டம் தட்டி கதைப்போம். இல்ல இல்ல, கொழும்பிலேயே அதிகளவான மழைப்பொழிவு இல்லையே, வட்டவளையில் இல்லையா இருக்குது 4500. சொரு 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 மட்டவெளி. வட்டவளை கொழும்பு இல்ல, நான் சகிரான பார்த்து சொல்லிட்டேன். வட்டவளை இல்ல, வட்டவளை இல்லையா? அதை மாத்தி கொள்ளுங்க. அப்படி நீங்க எழுதுறீங்கன்னா வட்டவளைன்னு மாத்தி கொள்ளுங்க. சரி, இப்ப இங்க சொல்லும் போது சொல்ல போறீங்கன்னா மட்டம் தட்டி கதைக்க போறேன். 2வது விஷயங்கள், இத்தகைய அட்டவணையினை அவதானிக்கும் போது 3000 மில்லிமீட்டருக்கும் மிகவும் அதிகளவான மழைப்பொழிவுகளை பெற்றுக்கொண்ட பிரதேசங்களாக கொழும்பு, ரத்தினபுரி, வட்டவளை ஆகிய பிரதேசங்கள் காணப்படுகின்ற சந்தர்ப்பங்களை இப்படப்பகுதியில் அவதானிக்க முடிவதுடன் 3000 மில்லிமீட்டருக்கும் குறைவான மழை வீழ்ச்சியினை அம்பாறை, குருநாகல், மன்னார், பதுளை, அம்பாந்தோட்டை, அனுராதபுரம் ஆகிய பிரதேசங்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்ற போக்குகளையும் இத்தகைய அட்டவணையின்படி அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக உள்ளது என்று சொல்லி அதையும் விளக்கி எழுதுவீங்க, சரிதானே? சார் சொல்லுங்க. சார் இப்ப பதுல்லையும் வட்டவளைவையும் கொஞ்சம் கிட்ட கிட்ட தானே சார் இருக்குது. எது பதுளையும் வட்டவளவையும் இங்கிட்டு வந்து கிழக்கு சாய்வு, அங்கிட்டு மேற்கு சாய்வு தானே சார் மத்திய மலைநாட்டுல. இல்ல, பதுளையை விட ரத்தினபுரியில் இல்ல பிள்ளைகள் ரெண்டும் கிட்டத்தட்ட அண்மித்து இருக்குது பாருங்க. பதுளையும் ரத்தினபுரியும் இது ரெண்டும் தான் கிட்டத்தட்ட இருக்குது. இதை நீங்க ரெண்டையும் வச்சு கொண்டு கதைக்கலாம். ரத்தினபுரியிலையும் வட்டவளையும் ஒப்பிட்டு காட்டும் விளக்கலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. சார், சொல்லுங்க. குருநேகலையும் பதிலையும் வந்து ஒரே அளவு தானே கிடைக்குது, அப்ப அதையும் சொல்லிடலாம் தானே? அதையும் சொல்லலாம். அப்ப இதையும் நீங்க கதைக்கலாம். எப்படி கதைக்க அதை போறீங்க எப்படி சொல்லணும்? இப்ப கதைக்கும் போது இப்ப எப்படின்னா அதாவது இத்தகைய தரவின்படி, அதாவது 1990ஆம் ஆண்டு கிடைக்கப்பெற்ற தரவின்படி குருநாகல், பதுளை ஆகிய 2 மாவட்டங்களிலும் ஒரே அளவான மழை வீழ்ச்சி பரம்பல் பதிவாகி இருப்பதனை இங்கு அவதானிக்க முடிகிறது. அதாவது 2 மாவட்டங்களிலும் 2500 மில்லிமீட்டர் எனும் ஒரே அளவான மழை வீழ்ச்சிகள் இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றமையினையும் பொதுவாக குறிப்பிட்டுக் கொள்ள முடிகிறது என்று சொல்லி எழுதுவீங்க. சரியா ரீமா? சார், சமீனா சொல்லுங்க. அப்போது அது சொன்னது மாவட்ட ரீதியா தானே கொழும்பையும் மன்னாரையும் சொல்லிச்சு. ஓம். அப்ப அதுல வட்டவளை வராது தானே? வட்டவளை மாவட்ட வராது. ரீதியா நீங்க சொல்லணும். பிரதேசம் மட்டும் கதைக்க வேணும். மாவட்டம் மட்டும் கதைக்காம இதுக்கு பிரதேசம் மட்டும் கதைச்சீங்களா? சரி. சார் அப்ப இதை இன்னொரு பிரதேசத்தோட தானே ஒப்பிடணும். அல்லது நீங்க வந்து நிலையங்கள் என்று சொல்லி கதைச்சாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்க நிலையங்கள் என்று தானே தந்திருக்காங்க. நீங்க நிலையங்கள் என்று கதைங்க அல்லது பிரதேசங்கள் என்று கதைங்க. ஏன்னா மாவட்டம் என்று சொல்லி கதைக்கலாது தானே. ஏன்னா வட்டவளை வந்து ஒரு மாவட்டம் இல்லை, நிலையங்கள் என்று சொல்லி கதைக்கலாம். இத்தகைய நிலையங்களின் அடிப்படையில் வட்டவளை மற்றும் மன்னார் நிலையங்கள் அப்படின்னு நிலையங்கள் என்று கதைக்கலாம் நீங்க, சரிதானே? சார் அப்ப மன்னார வறண்ட வலயத்திற்கு தான் எடுக்கணுமா? அரைவரல், அதாவது அரைவரல் பிரதேசங்களுக்குரியது. அப்படி அதான் சொல்றேன். நீங்க அங்கால மெருகூட்டி எழுதுறது உங்களோட கட்டிக்காரத்தனம். இப்ப இந்த முனைப்பான பண்புகள், இப்ப உதாரணம் என்ன, இந்த சமீனா எழுதுன மாதிரி சஹ்ரா எழுதாது, சஹ்ரா எழுதுன மாதிரி டிலக்ஸா எழுதாது, டிலக்ஸா எழுதுற மாதிரி டக்ஸனா எழுதாது. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமான ஏங்கிள் எழுதுவீங்க. இந்த முனைப்பான பண்புகளுக்கெல்லாம் அவங்க வாக்கித்தான உங்களுக்கு திருத்துவாங்க. அப்ப நீங்க சரியான வகைகள் அதுகளை ஒப்பிட்டு காட்டி விலைக்கு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய புள்ளிகள் வழங்கப்படும். நான் சொல்லியிருக்கேன், எப்பயுமே ஒப்பிட்டு காட்டும் போது 3 விஷயங்களை அங்க எப்பயுமே கவனத்துல கொள்ள வேணும். முதலாவது கூடிய குறைந்த பெருமானம், அடுத்தது வந்து தளம்பல் நிலை, அடுத்தது மட்டம் தட்டி கதைக்கிறது, அடுத்தது ஒரே அளவான பெருமானங்கள் இருந்தா நீங்க அதுகளையும் வச்சு பொதுவாக கதைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்க வேணும், சரிதானே? ஓகே. சரி பிள்ளைகள், இப்ப படிச்சதுல வடிவா நீங்களும் எடுத்து ஒருக்கா திருப்பி என்ன செய்ய வேணும், எழுதி பார்த்துக் கொள்ளுங்க, சரிதானே? எதுவும் சந்தேகங்கள் எதுவும் இருக்கும்னு சொல்லி சொன்னால் அடுத்தடுத்த கிளாஸுகள்ல தொடர்ச்சியா கேளுங்க, சரிதானே? நாம் சந்தேகங்களை கேட்கறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டைம் ஒன்று தருவேன். சந்தேகங்களை கேட்டு நீங்க படிக்கிறதுக்குரிய மாதிரி நான் ஏதாவது ஒரு டைம் ஒன்று ஒதுக்கி நான் உங்களுக்கு சந்தேகங்களை விளங்கப்படுத்துறதுக்குரிய மாதிரி நான் ஒரு ஏற்பாடு ஒன்று செய்து தருவேன், சரிதானே? ஓகே சார். சரி, ஓகே பிள்ளைகளா, தேங்க்யூ.